अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திருமழிசை ஆழ்வார் திருச்சந்த விருத்தம் என்கிற திவ்ய பிரபந்தத்திலே பகவானுடைய பல பல நிலைகளை எல்லாம் தொடர்ந்து அனுபவித்து வருகின்றார். அந்த கிரமத்திலே பகவானுடைய பரத்துவம், அதே போல அவனுடைய அந்தர்யாமித்துவம் முதலான நிலைகளையெல்லாம் அனுபவித்துவிட்டு அர்ச்சாவதார அனுபவமாக பல பாசுரங்களை அருளிச் செய்தார். 7 பாசுரங்கள் திருவரங்கனை பற்றியும் 6 பாசுரங்கள் திருக்குடந்தை எம்பெருமானை பற்றியும் அருளிச் செய்தவர். மேலே திருக்குறுங்குடி என்கிற திவ்ய தேசத்திலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமானை ஒரு பாசுரத்தாலே அனுபவித்தார். அதற்கு பிறகு தொண்டை நாட்டிலே உள்ள திவ்ய தேசங்களான திரு ஊரகம், திரு பாடகம், திரு வெக்கா ஆகிய 3 திவ்ய தேசங்களையும் 2 பாசுரங்களிலே அனுபவித்தார். இப்படி பல பல பாசுரங்களாலே அந்த எம்பெருமானை அனுபவித்தவர். மேலே தொடர்ந்து ஒரு 7 பாசுரங்களாலே நம் போன்றவர்களுக்கு உபதேசம் பண்ணுகிறார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எம்பெருமான் திருமன் நாராயணன் ஒருவனையே பற்ற வேண்டும் என்று நம் போன்றவர்களுக்கு அவர் உபதேசிக்கின்றார். அப்பொழுதுதான் உயர்ந்த பேற்றை அடைய முடியும் என்கின்ற உபதேசத்தை ஒரு 7 பாசுரங்களிலே தெரிவிக்கிறார். அதிலே 67வது பாசுரம், அதிலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், அந்த எம்பெருமான் அவனுடைய திருவடிகளை பற்றினால்தான் உயர்ந்த பேராகிய வீடு, அந்த மோட்சம் என்பதை நாம் அடைய முடியும் என்று தெரிவிக்கிறார். அண்டமண்டலத்தினோடு சென்னை வீடு பெற்று மேல் கண்டு வீடிலாத காதல் இன்ப நாடு மெய்து வேர் பாத புண்ணிய கீர்த்தி நம் செவி மடத்தொண்டு நம் உறவினை துயருள் நேங்கி உய்மினோ. மோட்சம் என்பதை அடைய வேண்டுமானால் அதற்கு செல்ல வேண்டிய வழி என்று அந்த மார்க்கத்தை தெரிவித்திருக்கிறார்கள். நாம் செல்ல வேண்டிய வழி என்கிறதுக்கு அர்ச்சிராதி மார்க்கம் என்று பெயர். அர்ச்சிஸ் என்றார் சூரியன், அவனை ஆதியிலே உடைய மார்க்கம் ஆகையினாலே அதற்கு அச்சிராதி என்று பெயர். அதாவது இங்கிருந்து விடுபடுகிற ஜீவாத்மா சூரிய மண்டலத்தின் வழியாகத்தான் பரமபதத்திற்கு செல்லுகிறதாம். அதனால சூரியன் தான் முதல் வாசல் என்கிறபடினாலே அதற்கு அர்ச்சிராதி மார்க்கம் என்று பெயர். அப்படி அர்ச்சிராதி மார்க்கத்தின் வழியாக மோட்சத்தை அடைய வேண்டும் என்கிற ஆசை உங்களுக்கு இருக்குமானால் அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த எம்பெருமானுடைய கீர்த்தியை காதாலே கேட்டு அவனை வாயாலே புகழ வேண்டும் என்பதாக இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். சண்டமண்டலத்தினூடு சென்று, சண்டமண்டலம் என்னால் சூரிய மண்டலம், அதாவது சூரியனுக்கு சண்டாம்சுகு என்று பெயர் உண்டு. அதை இங்கே சண்டமண்டலம் என்று தெரிவிக்கிறார். ஆக சண்டமண்டலத்தினோடு சூரிய மண்டலத்தினோடு சென்று என்று இப்படி மோட்சத்திற்கு போக வேண்டுமானால் சூரிய மண்டலத்தினூடு தானே செல்ல வேண்டும். அப்படி சண்டமண்டலத்தினோடு சென்று வீடு பெற்று, வீடு பெற்று என்றால் மோட்சத்தை அடைய வேண்டும். அந்த மேல் வீடு என்று அந்த மோட்சத்திற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். அதாவது வீடு இல்லாத காதல் இன்ப நாளும் எய்துவீர். அந்த மோட்சத்தை அடைந்து விட்டால் அதற்கு பிறகு முடிவே இல்லாத அந்த அனுபவம், எம்பெருமானை அனுபவிப்பதாகிற அந்த பக்தியாகிற அனுபவம், அந்த பக்தியின் பயனாக அவனை அனுபவிக்கிற அனுபவம், அது வீடு இல்லாத காதல் இன்பம் என்ன. அந்த பக்தியினாலே கிடைக்கக்கூடிய ஆனந்தம், எம்பெருமானை அனுபவிப்பதனாலே கிடைக்கக்கூடிய ஆனந்தம், அந்த இன்பத்தை நாளும் எய்துவீர் என்றால் நாள்தோறும் அதை அடைய வேண்டும் என்கிற ஆசை உடையவர்களே, அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த எம்பெருமானைத்தான் நீங்கள் பற்ற வேண்டும். அந்த எம்பெருமானுடைய திருப்போள்களை நீங்கள் காதாலே கேட்க வேண்டும் என்று அதை பின்னடிகளிலே தெரிவிக்கிறார். அந்த எம்பெருமான் என்றால் எப்படிப்பட்டவன்? புண்டரீகபாத புண்ணிய கீர்த்தி நுண் செவி மடுத்து உண்டு. புண்டரீகபாதன் என்றால் தாமரை போன்ற திருவடிகளை உடையவன். புண்டரீகம் என்றால் தாமரை.
அந்த புண்டரீக பாதனுடைய கீர்த்தி, புண்ணிய கீர்த்தி, மிகவும் புனிதமான கீர்த்திகள், புகழ்கள், அவற்றையெல்லாம் செவிமடுத்து என்றால் காதாலே கேட்டு, அதை உண்டு என்றால் அதை அனுபவித்து, நும் உருவினை துயர் உள்நீங்கி உய்மினோ என்று உம்முடைய அந்த எம்பெருமானுடைய திருப்புகழ்களை எல்லாம் நாம் காதார கேட்டாலே நம்முடைய பாபங்கள் எல்லாம் தொலைகின்றன. பாபங்கள் தொலைந்தால் நமக்கு மோட்சம் சுலபமாக கிட்டிவிடுகிறது. ஆஹா, இப்படி நாம் புண்டரீக பாதனுடைய புண்ணிய கீர்த்திகளை நாம் செவிகளாலே மடுத்து அதை உண்டு அனுபவித்து நம்முடைய உருவினை துயர்கள் எல்லாம் நீங்கி நாம் உய்ய பெற்றால் நமக்கு என்ன கிடைக்கும் என்றால் சண்டமண்டலத்தினோடு சென்று வீடு பெற்று என்று சொல்லும்படியாக உயர்ந்த பேரு கிட்டும் என்று இந்த பாசுரத்திலே தெரிவித்தார். ஆனாலும் உலகத்திலே இருப்பவர்கள் எல்லாம் எல்லோரும் எம்பெருமானுடைய கீர்த்திகளையே, அதாவது புகழ்களையே காதார கேட்டு அதையே வாயாலே பேசி போதை போக்குகிறார்களா? அவரவர்கள் செய்கிற காரியத்திற்கு மிகவும் அற்பமான பயன்களை அன்றோ அவர்கள் கேட்கிறார்கள் என்ற கேள்வி எழுகிறது. ஆனால் அதற்கும் அடுத்த பாசுரத்திலே ஆழ்வார் விடை சொல்லுகிறார். என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் உய்ய வேண்டும் என்றால் வேறு வழியே கிடையாது, அந்த பகவானை துதித்தால் தான் உய்யலாம் என்று 68வது பாசுரத்திலே தெரிவிக்கிறார். முத்திரத்து வாணியத்து இரண்டிலொன்னு நீசர்கள் மத்தராய் மயங்குகின்றது இட்டதில் இறந்து போந்து எத்திரத்து மொழிவதோர் உபாயமில்லை உய்வுரில் தொத்திருத்த தண்டுழாய் நன்மாலை வாட்டி வாழ்மினோ. முத்திரத்து வாணியத்து, முத்திரம் என்னால் சாத்விகம், ராஜசம், தாமசம் என்று 3 விதமான பயன்கள் உண்டு. அதாவது மிக உயர்ந்த நல்ல பலன்களுக்கு சாத்விக பலன்கள் என்று பெயர், சற்று நடுத்தரமான பலன்களுக்கு ராஜசம் என்று பெயர், மிகவும் தாழ்ந்த பலன்களுக்கு தாமசம் என்று பெயர். ஆக இப்படி பயன்கள், வாணியம் என்னால் இந்த இடத்திலே 3 விதமான பயன்கள். அவைகள் எவை என்னால் முத்திரத்து வாணியத்து, 3 விதமான பயன்களுக்குள்ளே இரண்டில் ஒன்றும் நீசர்கள். இரண்டில் என்றால் இந்த உண்மையான உயர்ந்த பலனான சாத்விக பலனை விட்டுவிட்டு ராஜச தாமச பலன்களிலே போய் எல்லோரும் ஒன்றி விடுவார்களாம். அப்படி இருக்கிறவர்கள் யார் என்றால் இரண்டில் ஒன்றும் நீசர்கள். அவர்களெல்லாம் மிகவும் தாழ்ந்தவர்கள், நீசர்கள். உயர்ந்த பேரு என்னால் பகவானை அடைவதுதான், அதுதான் மிக மிக உயர்ந்த பேரு. அதை விட்டு சில பேர் என்ன செய்கிறார்கள், நான் சொர்க்கலோகம் போக வேண்டும், உலகத்தை எல்லாம் படைக்கின்ற தொழில் பிரம்மா செய்கிறானே அதை நான் அடைய வேண்டும் என்றெல்லாம் நினைத்தால் அதெல்லாம் ராஜசமான பலன்களாம். ஆனால் அப்படி என்றிக்கே இந்த உலகத்திலேயே உழன்று கொண்டு சில பலன்களை அனுபவிக்கிறோம், அதெல்லாம் தாமசமான பலன்கள் என்று சொல்லப்படுகின்றன. ஆனால் உயர்ந்த எண்ணமுடையவர்கள் அந்த சாத்விகமான பலத்தை தவிர வேறு எதையும் எண்ணமாட்டார்கள். ஆனால் நீச்சர்களாயிருக்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள் என்னால் இந்த முத்திரத்திலே இரண்டிலே ஒன்றுகின்றார்கள். இரண்டு என்றால் அந்த ராஜச தாமச பலன்கள், அதிலேதான் ஒன்றுகிறார்கள். சாத்விகத்தை விட்டு விடுகிறார்கள். அவர்கள் நீச்சர்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் இட்டு அதில் இறந்து போந்து என்று அதிலேயே உழன்று கொண்டிருக்கிறார்கள் அவர்கள். ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் அதை விடுத்து உயர்ந்த பலனை அடைய வேண்டும் என்றால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் எத்திரத்தும் உய்வதோர் உபாயமில்லை, வேறு வழியே கிடையாது. உய்ய வேண்டும் என்றால் அதற்கு எத்திரத்தும், எல்லா பிரகாரத்தாலும் வேறு வழி கிடையாது. ஒரே ஒரு வழிதான் உண்டு, அந்த ஒரு வழியை தவிர வேறு வழி கிடையாது. அது என்ன வழி என்று கேட்டால் அதை 4வது வரியிலே தெரிவிக்கிறார். உய்குரில், உய்ய வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்கு உண்டாகில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், தொத்திருத்த தண்டுழாய் நன் மாலை வாழ்த்தி வாழ்மினோ. தொத்து இருத்த தண்டுழாய் என்னால் கொத்து கொத்தாக அப்படி அலர்கின்ற திருத்துழாய் மாலையை அணிந்திருக்கிறானாம் எம்பெருமான். அந்த திருத்துழாய் மாலை அணிந்த எம்பெருமானை நீங்கள் வாழ்த்தி உஜ்ஜீவிக்க பாருங்கள். ஆஹா, எம்பெருமானை அடைந்து நீங்கள் உயர்ந்த பேற்றை பெற வேண்டுமானால் அதற்கு அவனையே வாழ்த்த வேண்டும். அடைவது அவனை, அதற்கு உபாயமும் கூட அவனேதான் என்று அவனையே பற்றி அவனையே அடைதல் என்கிற அந்த அர்த்தத்தை இந்த பாசுரத்தில் நமக்கு மிக அழகாக காட்டுகின்றார். இதை தவிர எத்திரத்தும் ஓர் உபாயம் இல்லை, இதை தவிர வேறு உபாயமே இல்லை அவனை அடைவதற்கு.
அவனை வாழ்த்துதல் தான் அவனை அடைவதற்கு உபாயம். கீழ்ப்பாசுரத்திலே அவனை கேட்பதை பற்றி சொன்னார். அதாவது அவனுடைய திருப்புகழ்களையே எப்பொழுதும் நாம் காதாலே கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வீடில்லாத காதல் இன்பம் நாளும் எய்தலாம் என்று அவனை கேட்க வேண்டும் என்று சொன்னார். இந்த பாசுரத்திலே அவனை வாயார காதாலே கேட்டால் போதுமா? அவனை நம் வாயார வாழ்த்த வேண்டாமா? வேதாந்தங்கள் அவனை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஸ்ரோதவ்யா, மந்தவ்யா, நிதித்தியாசித்தவ்யா என்று எப்பொழுதும் அவனையே நாம் காதாலே கேட்க வேண்டும். அப்பொழுதும் எப்பொழுதும் அவனையே நாம் மனனம் செய்ய வேண்டும். அதையே தொடர்ந்து பிரீத்தியோடு செய்ய வேண்டும் என்று இப்படியெல்லாம் சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன. அந்த அர்த்தங்களை இங்கே 2 பாசுரங்களாலே காட்டுபவராக 67வது பாசுரத்திலே அந்த தொத்திருத்த தண்டுழாய் அவனை 67வது பாசுரத்திலே அந்த எம்பெருமானை வாயார காதார கேளுங்கள் என்று தெரிவித்தார். இப்பொழுது 68வது பாசுரத்திலே அவனை வாயார வாழ்த்துதல். அந்த வாழ்த்துதல் என்கிறத தவிர வேறு வழி கிடையாது. உய்குரில் உய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தால் அந்த எம்பெருமானை பற்றுங்கள். ஆனால் இந்த உலகத்தில் இருப்பவர்கள் எல்லாம் அப்படி எம்பெருமானை பற்றாமல் நீசர்களாய் அற்ப பலன்களுக்காக அற்ப தேவதைகளை ஆசிரியத்து இவர்களெல்லாம் வீணாய் போகிறார்களே என்கின்ற வருத்தத்தை தெரிவிக்கும் வண்ணமாக இப்படி முத்திரத்து வாணியத்திலே 2 ராஜச தாமச குணங்களிலே ஒன்றுகின்ற நீசர்களாய் இவர்கள் மாய்ந்து போகிறார்களே, மயங்கி போகிறார்களே என்று அப்படி தெரிவித்து எம்பெருமானையே பற்றுங்கள் என்று இந்த 2 பாசுரங்களிலே உபதேசித்தார். ஆனால் ஏன் இன்னும் பிற தேவதைகள் இருக்கிறார்களே, அவர்களை பற்றினால் என்ன என்கிற கேள்விக்கு விடை அளிக்கிறார். அடுத்த பாசுரங்களிலே தொடர்ந்து அனுபவிப்போம்.